டேய் எப்புட்றா? நெப்போலியன் பையன் வாழ்க்கையில அடுத்த சந்தோஷம். கதர்ற ரசிகர்கள். பிரபல நடிகர் நெப்போலியனோட மூத்த பையன் தனுஷுக்கு சமீபத்துல கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இந்த கல்யாணத்த சுத்தி பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்துச்சு. அதே சமயம் இந்த கல்யாணத்துக்கு வாழ்த்துக்களும், பாராட்டுக்களும் குவிஞ்சது. நடிகர் நெப்போலியனோட இந்த செயல விமர்சிக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு அப்பாவா தன்னோட பையனுக்கு செய்ய வேண்டிய கடமைய செஞ்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு வாழ்த்துக்களையும் பதிவு செய்யக்கூடிய ரசிகர்களும் இருந்தாங்க. அக்ஷயா அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தனுஷ். இதுக்கிடையில அமெரிக்காவுல மறுபடியும் சில மாசங்கள் கழிச்சு, தன்னோட மகனுக்கும், மருமகளுக்கும் மறுபடியும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நெப்போலியன் சொல்லியிருக்காரு. கல்யாணத்துக்கு பின்னாடி தன்னோட மனைவி அக்ஷயா கூட தனுஷ் சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அது தொடர்பான வீடியோக்களும், புகைப்படங்களும் இணையத்துல வெளியாகி ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ தன்னோட Instagram பதிவ வெளியிட்டு இருக்காரு தனுஷ். அதுல போகிமேன் 25வது வருஷ ஸ்பெஷல் எடிஷனா உருவாக்கப்பட்ட ஜாக்கெட் எனக்கு கிடைச்சிருக்கு. அது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிய குடுக்குது. போகிமேன் எனக்கு ரொம்பவுமே புடிச்ச ஒரு கதாபாத்திரம். இத பெற்றிருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு தன்னோட சந்தோஷத்த Instagram பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. இத பார்த்த ரசிகர்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட வாழ்த்துக்கள கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதே நேரம், "டேய் எப்புட்றா? எங்களுக்கும் போக்கிமேன ரொம்பவுமே பிடிக்குமே. எப்படி இந்த ஜாக்கெட்ட வாங்குறது?" அப்படின்னும் ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல கதறிட்டு வராங்க. "அப்பா! கவர்ச்சி ட்ரெஸ்ல சினிமா நடிகைகளையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஸ்ரேயா கோஷல். பிரபல பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் போன 1984வது வருஷம் பிறந்த இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல பாடல்கள் பாடினதன் மூலமா இந்தியா முழுக்க பிரபலமான பின்னணி பாடகியா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. சினிமா நடிகைகளையே மிஞ்சக்கூடிய ரேஞ்சுக்கு தனக்குன்னு தனி ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்கிறவங்க தான் பாடகி ஸ்ரேயா கோஷல். இளம் வயசுலயே இவங்களோட அழக பார்த்த பல இயக்குனர்கள் இவங்களுக்கு ஹீரோயின் ஆகக்கூடிய வாய்ப்பு கொடுக்க முன்வந்தாங்க. ஆனா, சினிமாவுல நடிக்கிறத தவிர்த்துட்டாங்க ஸ்ரேயா கோஷல். பின்னணி பாடகியாவே தன்னோட பயணத்த தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. போன 2015வது வருஷம் சிலாத்தியா அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. இவங்களோட காந்த குரலுக்கு பல ரசிகர்கள் அடிமையா இருக்காங்க. அதுலயும் இவங்க பாடக்கூடிய காதல் பாடல்கள் எல்லாமே ரொம்ப பெரிய வெற்றி பாடல்களா இருக்குது. திரைப்படங்கள்ல பின்னணி பாடகி மட்டும் இல்லாம, அப்பப்போ சென்டர்கள்லயும் கலந்து பாடிக்கிட்டு வராங்க. தொலைக்காட்சி, இசை நிகழ்ச்சிகள்ல நடுவராவும், சிறப்பு விருந்தினராவும் கலந்துக்கிட்டு, பிரபலமா இருக்கக்கூடிய இவங்க இணைய பக்கங்கள்ல சினிமா நடிகைகள் ரேஞ்சுக்கு சமீப காலமா கிளாமரான புகைப்படங்கள வெளியிட்டு வராங்க. அந்த வகையில ரொம்பவே இறுக்கமான பேண்ட் அப்புறம் டாப்ஸ் போட்டுக்கிட்டு, தன்னோட உடல் வடிவம் எடுப்பா தெரியறத உறுதிப்படுத்தக்கூடிய விதமா போஸ் கொடுத்திருக்கக்கூடிய இவங்களோட புகைப்படங்கள் இணையத்த கலக்கிட்டு வருது. இந்த புகைப்படங்கள பார்த்த ரசிகர்கள் இவங்களோட அழக இன்ச் பை இன்ச்சா வர்ணிச்சு கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வராங்க.